நான் படித்ததில் எனக்கு பிடித்த பூவை உனக்காக தொடரின் இரண்டாவது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். பங்களா சமையல் கட்டில் விக்கி பிரவேசம் பண்ணிவிட்டால் போதும், பிரபலமான சைனீஸ் ரெஸ்டாரண்ட்களை தோற்கடிக்கும் விதத்தில் விதவிதமான உணவுகள் அங்கு ரெடியாகிவிடும். இசைக்கு அடுத்தபடியாக அவர் நேசிக்கிறது இந்த சமையல் கலையைத்தான். தங்கள் வீட்டில் அலங்காரமான பீரோவில் இருந்த மேல்நாட்டு, இந்திய நாட்டு, செட்டிநாட்டு சமையல் வரை விபரமாக சொல்லப்பட்டிருந்த சமையல் புத்தகங்களை படித்தவன் விக்கி. இப்படி அவனை படிக்க தூண்டிய புத்தகங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், அவன் பெரும்பகுதி நேரத்தை சிறுவயது முதல் அம்மா ராஜேஸ்வரி இறந்ததிலிருந்து சமையல் கட்டில் வேலுவோடும் கல்யாணி என்ற விதவை வேலைக்கார அம்மாவோடும் தான் சந்தோஷமாக்கி கொள்கிறான். சித்திக்கும் அப்பாவுக்கும் தெரியாமல் ரகசியமாக தன்னிடம் அன்பை கொட்டும் அந்த 7 உள்ளங்களுக்கு சமையலில் கலந்து கொண்டு உதவி செய்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். வேலுவும் கல்யாணியும் எவ்வளவு தடுத்தாலும் விடமாட்டான். ஆரம்பத்தில் இப்படி தொடங்கிய பழக்கம்தான் காலப்போக்கில் சமையல் புத்தகங்களை படித்து ஆராய்ந்து அதன்படி புது மாதிரியான உணவு வகைகளை தயாரிப்பதில் தீவிரம் காட்டினான். அந்த தீவிரம் சமையல் கலையில் அவனை கை தேர்ந்தவனாக ஆக்கியது. இதை ஒரு நாள் காமினிதான் துப்பு துளக்கினாள். என்ன வேலு, இன்னைக்கு வீட்டில் சமைக்காம சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டியா? என்னை கேட்காம இதெல்லாம் என்ன அதிக பிரசங்கித்தனம் என்று அவள் போட்ட கூச்சலில் பயந்து போய் அந்த அப்பாவிகளை காப்பாற்றும் எண்ணத்தோடு முன்னால் வந்து நின்ற விக்கி வாக்குமூலம் கொடுத்து விட்டான். அதன் விளைவு எப்படி இருக்குமோ என்று வேலு பதறி கொண்டிருக்க, வெரி குட் என்று பாராட்டிய காமினி இந்த மாதிரி சமையலை எல்லாம் விக்கி எப்படி கற்றுக்கொண்டான் என்று கேட்டறிந்ததும் ஒரு தடாலடி உத்தரவு ஒன்றை போட்டு விட்டாள். விக்கி, இனிமே நான் எப்பப்போ இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வேணும்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் நீ தான் குக் பண்ணணும். அப்புறம் வீட்டில் பார்ட்டி அது இதுன்னு முக்கியமான அக்கேஷன்ஸ் வரப்போ எல்லாம் நீ தான் கிச்சன் இன்சார்ஜ். வேலு கல்யாணி 2 பேரும் எதையும் தொடக்கூடாது. டேபிளில் சர்வ் பண்ணுறது கூட நீ படித்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கணும் என்று சொன்னாள் காமினி. அதை கேட்ட விக்கி அபார மகிழ்ச்சியுடன் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு இன்று வரை அதில் பிழை ஏதும் நேராமல் நல்லதொரு மகனாக நடந்து கொள்கிறான். ஒரு நாள் அம்மா படத்திற்கு செம்பருத்தி பூக்களை வைத்துவிட்டு கிச்சனுக்குள் நுழைந்த விக்கி கல்யாணியும் வேலுவும் சோர்ந்து போய் தரையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும், ஏன் ஒரு மாதிரியா என்று கேட்க போனவன் நிறுத்தி கொண்டான். காரணம், விக்கியின் அம்மா இறந்த மறு வருடமே விக்கி தெரிந்து கொண்ட முதல் விஷயம் அவன் அம்மா இறந்த தினத்தை விரத நாளாக கடைபிடிப்பவர்கள் இந்த அன்பான வேலைக்காரர்கள் என்பதைத்தான். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளன்றுதான் விக்கியின் அம்மா இறந்தது போல நினைத்து கொண்டு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள். ஆக இன்று விக்கியின் அம்மா இறந்த தினம். அதனால் விக்கி தன் அறைக்கு திரும்பி விட்டான். அவனுடைய அந்த சின்ன அறையில் இருந்த தன் அம்மாவின் படத்தை பார்த்தபடி கட்டிலில் தளர்ந்து போய் உட்கார்ந்து விட்டான். திடீரென நினைவு வந்தவனை தன் பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஊதுபத்தி கட்டிலிருந்து சிலவற்றை எடுத்து கொளுத்தி பின் எரிந்ததை அணைத்துவிட்டு மணக்கும் புகை எழுப்பிய அந்த ஊதுபத்திகளை அம்மா படத்தின் முன்னால் இருந்த ஸ்டாண்டில் வைத்தான். அதே நேரம் கிச்சனில் கல்யாணி அம்மாள் வேலுவுடன் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். வேலு அண்ணா, அம்மா இறந்தது மட்டும்தான் விக்கிக்கு தெரியும். ஆனால் அந்த உத்தமி எப்படி செத்தாங்க, ஏன் செத்தாங்கன்னு இதுவரைக்கும் விக்கி தம்பிக்கிட்ட சொல்லாமலே மறைச்சி வச்சிருக்கோமே, இது பாவம் இல்லையா என்று கேட்டார் கல்யாணி. அதை சொல்றது தான் நாம செய்கிற பெரிய பாவமாக இருக்கும் கல்யாணி என்று சொன்ன வேலு அதற்கு மேல் பேசவில்லை. இப்போது அவர் நினைப்பு எல்லாம் 11 வருடத்திற்கு முன்னால் ஓடி சென்று அந்த பழைய நினைவுகளை நினைவுபடுத்தியது. அப்போது 7 வயது விக்கியை மடியில் வைத்துக்கொண்டு ஒரு கோட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் வேலு. தன் மனைவியை விவாகரத்து செய்ய நினைப்பதற்கான வலுவான காரணத்தை நீதிபதி ரஞ்சித்திடம் கேட்கிறார். அதை நான் எப்படி சொல்வேன்? என் மனசு வாய் எல்லாம் கூசுது. அந்த காரணத்தை சொன்னா என் மானமும் பறிபோய் விடுமே என்று நீதிபதி முன்னால் கண்ணீர் விடுபவன் போல் நடித்த ரஞ்சித் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். மிகவும் ரகசியமான முறையில் இந்த வழக்கு நடத்த நான் அனுமதித்திருக்கேன். நீங்கள் சொல்கிற காரணம் இந்த கோட்டை தாண்டி வெளியில் போகாது. நீங்கள் தயங்காமல் அந்த காரணத்தை சொல்லலாம் என்று நீதிபதி வற்புறுத்துகிறார். அப்போது தன்னுடைய கணவனுக்கு நேராக உள்ள சாட்சி கூண்டில் அழுது கொண்டு நிற்கிறார் ராஜேஸ்வரி. இந்த கோர்ட்டில் என் வேலைக்காரன் வேலு இருக்கிறான். அவனையும் அவன் மடியில் இருக்கும் என் மகனையும் சேர்த்து வெளியில் போக சொல்லுங்க. அப்போதான் என்னால் அந்த காரணத்தை சொல்ல முடியும் என்று சொன்னான் ரஞ்சித். அவன் சொன்னதை கேட்ட நீதிபதி அதற்கு உத்தரவிட்ட பொழுது அரசாங்க தரப்பு வக்கீல் ஆட்சேபனை தெரிவிக்கிறார். அதனால் வெளியேற போன வேலு மீண்டும் உள்ளே வருகிறார். கடைசியில் ராஜேஸ்வரி கதறி துடித்து மயக்கம் போட்டு விழும்படியான அந்த படுபாதக பொய் காரணத்தை ரஞ்சித் என்ற அந்த அரக்கன் தயங்காமல் சொல்லிவிட்டான். ஐயா, என் மனைவி ஒரு நடத்த கிட்டவ என்று ரஞ்சித்
கோர்ட்டில் அனைவரின் முன்பும் சொன்னான். பத்தினி சொன்னால் மழை கொட்டும் என்று பெருமைப்படும் இந்த மண்ணில் ராஜேஸ்வரின் அழுகையும் நெருப்பு மழை கொட்டி அந்த இடத்திலேயே ரஞ்சித் கருகி சாம்பலாயிருக்க வேண்டும். அது ஏன் நடக்கவில்லை அன்று? தெய்வம் நின்று கொள்ளும் என்று ஆறுதல் தத்துவத்தையும் இந்த மண்ணில் தானே எழுதியிருக்கிறார்கள். நீதிபதி அதற்கு ஆதாரம் கேட்டதற்கு, என் மனைவி நன்றாக பாடுவாள், வீணை வாசிப்பாள். நான் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு என்னை தேடி வரும் என்னுடைய நண்பர்களை தன் பாட்டால், முறைகெட்ட நடத்தையால் அவர்களை ரகசிய நண்பர்களாக்கி விட்டாள். இதற்கு மேலும் நான் காரணம் சொல்ல வேண்டுமா? சம்பந்தப்பட்ட நண்பர்கள் துரோகிகள்தான், ஆனால் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்களை கோட்டிற்கு இழுத்து அவமானப்படுத்த நான் விரும்பவில்லை. இவள் செய்த பாவத்திற்கு அவர்களை குற்றப்படுத்த என் மனசாட்சி இடம் தரல என்று காமினியை பற்றி சொல்ல வேண்டிய உண்மைகளை உத்தமியான மனைவி ராஜேஸ்வரியின் மேல் திருப்பி கவிழ்த்து விட்டான் ரஞ்சித். அதை கேட்டதும் வேலு கதறி அழுதான். அவன் அழுகையை கூட ரஞ்சித் கூட்டில் திசை மாற்றி விட்டான். பாருங்க, என் விசுவாசமான வேலைக்காரன் எனக்காக அழுறத பாருங்க என்று வேலுவின் அழுகையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டான். இறுதியில் கோர்ட்டில் ரஞ்சித் ஜெயித்து விட்டான். சத்தியம் தோற்கடிக்கப்பட்டது. வென்றவன் வீடு திரும்புவதற்குள் வீழ்த்தப்பட்டவள் விஷம் குடித்து மடிந்து விட்டாள். சிறுவன் விக்கிக்கு கோர்ட்டில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாத வயது. அவனுக்கு நடக்கத்தான் தெரியும். தகப்பன் என்ற அசுரன் கோர்ட்டில் சொன்ன நடத்தை என்பதை பற்றியெல்லாம் அர்த்தம் புரியும் வயது அவனுக்கு இல்லை. அம்மா இறந்து விட்டார் என்பது மட்டுமே அவன் மூளைக்கு எட்டுகிறது. அதுவும் வேலு சொல்லிதான். ரஞ்சித்தை அந்த அளவிற்கு தன் இளமையால் ஆட்டி தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தாள் காமினி. ரஞ்சித் என்ற கோடீஸ்வரனை ராப்பிச்சையான இந்த நட்சத்திர கூட்டல் ஆட்டக்காரி சர்வ சாதாரணமாக சாய்த்து விட்டாள். ராஜேஸ்வரியை தீர்த்து கட்டும் வரை தன்னால் முறைப்படி ரஞ்சித் அருகே அரியணையில் அமர வாய்ப்பில்லை என்று தெரிந்து கொண்டு ரஞ்சித்திடம் அவரை விவாகரத்து செய்ய தூண்டினாள் காமினி. விவாகரத்துக்கான காரணத்தையும் அவளை அவன் மூளைக்குள் திணித்தாள். காமினி சொன்னதற்காக தர்மத்தை அழித்துவிட்டு அதற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் இந்த ரஞ்சித். மேலும் வேலு இந்த பங்களாவை விட்டு வெளியே போனால் குடும்பத்தோடு கொளுத்தி விடுவேன் என்று பயமுறுத்தியே இத்தனை காலமாக வீட்டுக்குள்ளேயே அவனையும் சிறை வைத்திருக்கிறான் ரஞ்சித். அப்போது ஏதோ பாத்திரம் உருளும் சத்தம் கேட்டு வேலுவின் நினைவி நீதிமன்றத்திலிருந்து மீண்டும் கிச்சனுக்கு திரும்பியது. ஜன்னல் ஓரமாக தாழ்ந்திருந்த மாமரத்து மரக்கிளையில் குயில் ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. குக்கூ என்று இனிய ஒளியை எழுப்பும் குயில் ராஜேஸ்வரி அம்மாவாதான் இருக்கும் என்றுதான் வேலு நினைத்தார். அம்மா தெய்வமே, குயிலா வந்து எங்களை பாக்குறீங்களா? உங்க புள்ளைய கூப்பிடுறேன், கொஞ்சம் இருங்க என்று சொன்ன வேலு விக்கியின் அறைக்கு ஓடினார். பின் விக்கியுடன் கிச்சனுக்கு வேலு திரும்பிய போதும் அந்த குயில் அந்த கிளையில் தான் உட்கார்ந்திருந்தது. மீண்டும் அது குக்கூ குக்கூ என்றது. விக்கி, அது குயில் இல்ல, உங்க அம்மா ஒன்னு பார்க்க வந்திருக்காங்க என்று சொன்ன வேலுவின் பேச்சு விக்கிக்கு அப்பாவித்தனமாக தெரிந்தது. சரி வேலு, அம்மா கிட்ட நீங்க பேசிட்டு இருங்க, நான் ரூமுக்கு போறேன் என்று சொன்ன விக்கி அங்கிருந்து போய்விட்டான். குயிலும் பறந்து விட்டது. விக்கியின் அம்மாவுக்கு சொந்தம் என்பதெல்லாம் யாரும் இல்லை. அந்த தைரியத்தில் தான் அந்த அன்பு மனைவியை களங்கப்படுத்தி அவள் காலத்தை சுலபமாக முடித்து விட்டான் ரஞ்சித். ஆனால் அந்த உத்தமி வாசித்து மகிழ்ந்த வீணையை பார்த்து நலந்தானா என்று விசாரிக்க மட்டுமே விக்கி இன்று உயிரோடு இருக்கிறான். தன் அறைக்குள் அம்மாவின் ஞாபகார்த்தமான அந்த வீணையை பார்த்தபடியே விக்கி தனது கையில் இருந்த புல்லாங்குழலை கண்களில் ஒற்றி கொண்டான். ராஜேஸ்வரி விக்கிக்கு 3 வயதாகும் போதே அவனுக்கு புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக் கொடுத்தார். அம்மா வாசித்ததை அப்படியே சத்தமாக மேலும் அழகாக அவன் வாசித்து காட்டுவான். அதை கேட்கும் அவன் அம்மாவிற்கு அதிசயமாயிருக்கும். நாளாக நாளாக ராகங்களின் பெயர்கள் தெரியாமலே அந்த ராகங்களை அதி அற்புதமாய் வாசிக்க தொடங்கிவிட்டான். தன் அம்மாவை பற்றிய நினைவுகளில் விக்கி மூழ்கியிருந்த போது வேலு வந்து கதவை தட்டினார். கதவை திறந்தான் விக்கி. விக்கி, அம்மா உடனே உன்னை வர சொல்றாங்க என்று சொன்னார் வேலைக்காரன் வேலு. அம்மாவா? மேடன்னு சொல்லுங்க வேலு. இந்த வீணைக்கு சொந்தக்காரங்க தான் எனக்கு அம்மா. இந்த வீட்டுக்கு சொந்தக்கார அம்மா ஏன் அம்மா இல்லை என்று சொன்ன விக்கி அங்கிருந்து சென்று காமினி முன்னால் வந்து நின்றான். இங்கே பாரு விக்கி, சிங்கப்பூர்லேருந்து எங்கள் ஹோட்டலோட ஒர்க்கிங் பார்ட்னரை இன்னைக்கு இங்கே டின்னருக்கு வர சொல்லியிருக்கேன். சைனீஸ் அண்ட் இந்தியன் டைப்பில் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ரெடி பண்ணிவிடு. அவரோட சேர்த்து கூட ஒரு 5 பேர் வரலாம். எல்லாம் கணக்கு பண்ணி பிரமாதமான டின்னருக்கு அரேஞ்ச் பண்ணிவிடு என்று சொன்னாள் காமினி. கட்டளையை பெற்றுக்கொண்டு கிச்சனுக்கு வந்தான் விக்கி. அவள் வந்ததும் கல்யாணி அவனை கட்டி பிடித்து கொண்டு, அம்மா இறந்த நாள் அதுவுமா வீட்டில் பாட்டி கொடுக்குற அந்த ராட்சசி, அதுக்கு நீ சமைக்கணும்னு வேற சொல்கிறாளே, இவன் நல்லா இருப்பாளா என்று சொல்லி அழுதார். விடிஞ்சா கிருஷ்ண ஜெயந்தி, இந்த பொம்பளையால உனக்கு அவமானத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த பகவான் உனக்கு விமோசனத்தை கொடுக்கலாம். யாரு கண்டா?
என்று வேலு திடமான குரலில் சொன்னான். ராத்திரி விருந்திற்கான பொருட்களை வாங்குவதற்காக தன் 2 வீலரில் புறப்பட்டான் விக்கி. போற வழியில் தன்னுடைய அம்மாவின் கல்லறைக்கு போய் தான் கொண்டு வந்திருந்த செம்பருத்தி பூக்களை வைத்து வணங்கிவிட்டு சில நிமிடங்கள் தன் புல்லாங்குழலை எடுத்து அம்மாவிற்கு தாலாட்டு ஒன்றை இசைத்து விட்டு சென்று விட்டான். பின் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிவிட்டு வந்து கிச்சனில் பரபரப்பாக சமையல் வேலையில் ஈடுபட்டு இருந்தான் விக்கி. அப்போது திருட்டுத்தனமாக கோவிலுக்கு போய்விட்டு வந்த வேலு விபூதி பிரசாதத்தை எடுத்து விக்கியின் நெற்றியில் இட்டான். விருந்தினர்கள் ஹாலில் கிளாஸும் கையுமாக உட்கார்ந்திருக்க காமினியின் மேல்தான் அவர்களின் போதை இடம் பெயர்த்திருந்தது. அந்த அறையின் சுவர்களை கண்ணாடியால் பதித்திருந்தார்கள். அதனால் அங்கிருந்தவர்கள் இரட்டிப்பு கூட்டமாக தெரிந்தார்கள். காமினியும் பல காமினிகளாய் மாறினாள். காமினியை புதிதாக பார்க்கிறவர்கள் அவள் கல்யாணம் ஆகாதவள் என்று நினைப்பார்கள். அவளின் இளமைதான் ரஞ்சித்தின் தொழில் சூதாட்டங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவள் விழுந்து விழுந்து குனிந்து சிரிக்கும் போதெல்லாம் அவளின் மார்பக செழிப்பு ரவிக்கைக்குள் அடங்காமல் வெளியே பொங்கிட வந்திருந்த விருந்தாளி கவனம் சிதறினார். ரஞ்சித் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டியபடி அவன் நீட்டிய பேப்பர்களில் எல்லாம் கையெழுத்தும் இட்டான். இதே மாதிரியான மோகினித்தனத்தை கொண்டுதான் ரஞ்சித்திடமிருந்து ஏராளமான பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறாள் காமினி. இதெல்லாம் அந்த பணக்கார முட்டாளுக்கு தெரியாது. தற்சமயம் அங்கே நடக்கும் விருந்தில் காமினி எதை குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறாள் என்பதும் அந்த ரஞ்சித் அயோக்கியனுக்கு தெரியாது. இப்போது தெரியும் நேரமும் எல்லோரும் சாப்பிடும் நேரமும் வந்தது. விருந்தாளிகள் டைனிங் ஹாலுக்கு வந்தார்கள். விக்கியை ஒரு இளம் சர்வெண்ட் என்று நினைத்த அவர்கள் அதை எடு இதை கொடு என்று சொன்னபோதெல்லாம் கூட விக்கி யார் என்பதே அவர்களுக்கு தெரியாது. ரஞ்சித்தும் வந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு விக்கியை அதட்டி உருட்டி அங்கேயும் இங்கேயுமாய் ஓட வைத்து கொண்டிருந்தான். அந்த கொடுமையை கிச்சன் அறையில் இருந்தபடி பார்த்து அழுது கொண்டு நின்றார்கள் வேலுவும் கல்யாணியும். டெலிஷியஸ், மார்வலஸ், ஃபென்டாஸ்டிக் என்று ரிக்கியின் தயாரிப்பை வந்தவர்கள் அனைவரும் புகழ்ந்தார்கள். அப்போது ரொம்பவும் போதை ஏறிய ஒருவர் டிப்ஸ் என்று சொல்லி ஒரு 1000 ரூபாயை அன்பளிப்பு என்று சொல்லி விக்கி பேக்கெட்டில் திணித்தார். எல்லோரும் சாப்பிட்டு முடித்து கைகளும் நேரம் நெருங்கியது. அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது. திடீரென்று காமினி எழுந்து ஓடி வாஷ் பேஷனில் குமட்டி குமட்டி வாந்தி எடுத்தாள். தேல் தேல் என்று வேறு கத்தினாள். எல்லோரும் பயந்து போய் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். நான் குடிச்சிட்டு இருந்த சூப்ல தேளு கிடக்குது பாருங்க என்று வாந்தி எடுக்கும் சமயத்தில் கத்தினாள் காமினி. இதுவரை அவள் மட்டும் சாப்பிடாமல் நேரம் வரட்டும் என்று சூப்பை கையில் வைத்து காத்திருந்தது ஏன் என்று தெரிந்துவிட்டது. அதை பார்த்ததும் விக்கி அதிர்ந்து விட்டான். பின் காமினி குடித்த சூப் கோப்பையில் இருந்து ஒரு செத்த தேலை எடுத்தார் ரஞ்சித். இவள் வைத்திருந்த சூப்பில் மட்டும் தேல் எப்படி வந்து மிதந்தது என்று அனைவரும் யோசிக்க அங்கேதான் காமினி தன் ஆட்டத்தை காட்டிவிட்டாள். என்ன கொள்றதுக்காக இங்கே சதி நடந்திருக்கு என்று ஆங்கிலத்தில் கத்தி அழுதாள் காமினி. அடுத்து நடந்த அநியாயம் எல்லாம் காமினி எதிர்பார்த்ததுதான். ஏனெனில் திட்டம் போட்டு அந்த காமினி போட்ட தேல்தான் அது. காமினியை கொல்ல விக்கி செய்த சதி என்று சொல்லி விக்கியை கதற கதற தன் குடிவெறியோடு பெல்ட்டால் அடித்து நினைவிழக்க செய்து விட்டான் ரஞ்சித். உதட்டிலும் கன்னத்திலும் உடம்பின் எல்லா பகுதியிலும் விழுந்த அடியால் அவன் உடலெங்கும் இரத்தமாக இருந்தது. பின் மயங்கி கிடந்த விக்கியை தூக்கி கொண்டு கல்யாணியும் வேலுவும் அவனுடைய அறைக்கு போனார்கள். கொலை என்ற பெயரில் நாடகமாடிய காமினியை அழைத்து கொண்டு ரஞ்சித்தும் அவளின் குடிகார கூட்டமும் பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தது. பாவம், இன்னும் எத்தனை கஷ்டங்களை தான் விக்கி தாங்குவான். விக்கி படும் துன்பங்களுக்கு ஒரு விடையே இல்லையா? அவனை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்களா? அந்த காமினி இன்னும் எத்தனை நாடகங்கள் தான் போட போகிறாளோ என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக வாசிக்கலாம். தேங்க்யூ.